ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்றாலே ஒரு நம்பிக்கையின் கதையை நாம் எப்பொழுதுமே படிப்போம். அந்த நம்பிக்கை ஒரு பரிசாய் வந்தது. அந்த பரிசு ஒரு குழந்தையாய் வந்தது. இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டிகர் ஒரு குழந்தையாய் பிறந்து அது நமக்கு ஒரு பரிசாய் கொடுக்கப்பட்டு இந்த உலகத்திலே வளர்ந்து பாடுகள் பட்டு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி எடுத்துக்காட்டி சிலுவையிலே மரித்து பரலோகத்துக்கு சென்று மறுபடியுமாய் வர காத்திருக்கிறது. அந்த பரிசை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். திடீரென்று ஒரு ஒளி வந்தவுடனே எல்லாரும் பயப்படுகிறார்கள். தேவதூதன் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும்னா இந்த பகுதி தொடங்கி ஜப்பான் தொடங்கி அந்த பகுதி அமெரிக்கா வரைக்கும், மேலே ரஷ்யா தொடங்கி இந்த பகுதி, கீழே சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, கீழே இந்தியா, எல்லா இடத்திலும் எல்லா கண்டங்களுக்கும் எல்லா மொழிகளுக்கும் எல்லா ஜாதிக்கும் எல்லா மதத்தினருக்கும் இந்த உலகத்திலே பிறந்த ஆதாம் முதல் இனி பிறக்க போகிற மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குகிற ஒரு நற்செய்தி. சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார். பெத்லகேம் எளிமையான ஒரு ஊர், எளிமையான ஒரு பிறப்பு. இயேசு பிறக்கிறார். இயேசு எப்படி பிறந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தூதன் இந்த வசனத்திலே சொல்லுகிறார், உங்களுக்கு இன்று என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவதே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் என்று சொல்லி பார்த்தாலே இயேசுவின் பிறப்பை குறித்து நாம் படிக்கும் பொழுது வெவ்வேறு காரியங்களை நம்முடைய மனதுக்குள்ளாக நம்ம கொண்டு வருவோம். ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும், ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டார் இருக்கும், அங்கே ஒட்டகங்கள் இருக்கும், ஆடு மாடுகள் இருக்கும், வைக்கோல் இருக்கும், 2 பொம்மை இருக்கும், யோசேப்பு மரியாளை குறிக்கிற காரியங்கள் இருக்கும். ஒரு குடிலை நாம் யோசித்து பார்ப்போமே, இதை யோசிப்போம். கிறிஸ்மஸில் நாம் யோசிக்க வேண்டிய முதலாவது காரியம் வழி நடத்துகிற அந்த நட்சத்திரம். யோசித்து பாருங்கள், ஒரு பிரகாசமான நட்சத்திரம் அப்படியே நகர்ந்து கொண்டே வருகிறது. அதிகமாய் படித்த ஞானவான்கள் உலகத்தின் பல பகுதியிலிருந்து ஒன்று சேர்ந்து மூவராய் நடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நட்சத்திரம் எப்படி அவங்களை நடத்தினதோ அதே மாதிரி இயேசுவும் உங்களை இந்த கிறிஸ்மஸில் நடத்த போகிறார். அவர்கள் நடந்து வந்த பாதையெல்லாம் பாலைவனமும் மலைகளும் செழிப்பான இடமும் எல்லா இடத்திலும் அவங்க கால்கள் போச்சு. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இயேசுவை நீங்கள் நோக்கி பார்த்து நடக்கும் பொழுது நீங்களும் வழி நடத்தப்படுவீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே நம்முடைய மனதுக்குள்ளாக வருகிற முதலாவது நபர் மேரி, இயேசுவை சுமந்த மேரி. இந்த மேரி சிறு வயதாக இருக்கும் பொழுது ஒரு பெரிய வேலைக்காக
அழைக்கப்படுகிறாள். அந்த பெரிய வேலை இயேசுவை தன்னுடைய வயிற்றிலே சுமக்க வேண்டிய ஒரு வேலை. கல்யாணம் ஆகலை, நிச்சயப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் வயிற்றில் ஒரு குழந்தை, கர்ப்பம். அந்த சமுதாயத்தை யோசித்து பாருங்க. நம்ம ஊர்லேயும் அப்படி ஒரு குழந்தை கர்ப்பமாக இருந்தால் அந்த ஸ்திரீக்கு என்ன பேர் கொடுப்போம்? அந்த குழந்தைக்கு என்ன பேர் கொடுப்போம்? கெட்ட வார்த்தையில் சொல்ல மாட்டோம். இந்த மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவருடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, பயமாக இருந்தாலும் ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து இசைந்து போகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இரண்டாவது நபர் யோசேப்பு. யோசேப்பு ஒரு கடினமான மன போராட்டத்துக்குள்ளே இருக்கும்பொழுது தான் தேவதூதன் வருகிறார். இந்த எல்லா கிறிஸ்மஸ் செய்தியை பார்க்கும்பொழுதுலாம் தேவதூதன் மரியாளிடத்தில் தோன்றி தரிசனமாகி ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவ தூதர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போனதால் தான் அது நட்சத்திரம் போல இருந்தது. அதெல்லாம் தூதர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவதூதன் யோசேப்புக்கும் தரிசனமாகி அவர் பேசுகிறார். நீ மரியாளை தள்ளிவிடாதே, அவளை நீ சேர்த்துக்கொள், இயேசு அவருடைய வயிற்றில் இருக்கிறான்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக, சமுதாயத்திலே அவர்கள் மிகவும் எளிமையானவர்கள். ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு அதை பாதுகாக்க அந்த மந்தையை அடைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒளி வருகிறது. அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லப்படுகிறது. கிறிஸ்மஸில் மரியாளை போல நீங்கள் பயந்துருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வேலையை, இயேசுவை சுமக்கிறதுக்கு ஒரு தருணம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லா ஸ்திரீகளுக்கும் நான் கொடுக்கிற ஒரு காரியம், இயேசு உங்களிடத்தில் பிறக்க ஆசைப்படுகிறார். யோசேப்பை போல குழம்பி இருக்கிறீங்களா? இயேசுவை நீங்கள் பார்த்து கொள்ள, இயேசுவின் தாயாருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க, நீங்கள் கலங்கின எல்லா உள்ளத்திலும் குழப்பத்திலிருந்து விடுதலை பெற ஆண்டவர் உங்களையும் அழைக்கிறார். சமுதாயத்தில் நீங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கிறீங்களா? இயேசுவின் பிறப்பு முதலாவதாக மேய்ப்பொருளுக்கு கொடுக்கப்பட்டது போல ஆண்டவர் உங்களையும் தெரிந்தெடுக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். இந்த ஞானவான்கள் எல்லா இடத்தையும் விட்டு வராங்க. ஆனால் நம்பிக்கை நட்சத்திரமாகிய இந்த தூதர்கள் கூட்டம் நட்சத்திர வடிவிலே நடந்து போனது போல உங்களையும் ஆண்டவர் நடத்துவார் என்பதை மறந்து போகாதீங்க. கிறிஸ்மஸில் ஒரு புதிய நம்பிக்கை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கொரோனா காலத்தில் எவ்வளவு நம்பிக்கையற்று இருந்தோம், அதை தாண்டி நாம் வந்திருக்கிறோம். அந்த நீதியின் சூரியன் நம் உள்ளத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் ஒளிர் விட்டு நட்சத்திரமாகிய இயேசுவானவர் தூதர்கள் மூலமாக நம்மை வழிநடத்தி 2025 வருஷத்துக்குள்ளாக நடத்தி செல்வார் என்று சொல்லி உங்களுக்கு நான் நம்பிக்கை கொடுக்க பிரயாசப்படுகிறேன். நம்முடைய குடும்பத்தில் ஒருவருடைய கைகளை பிடித்து கொண்டு இந்த புது வருஷத்துக்குள்ளே போவதற்காக ஆயத்தமாக முன்னாடி இயேசு உங்களுக்கு ஒரு பரிசாய் வருகிறார் என்பதை நீங்கள் மறந்து போகவே வேண்டாம். ஒரு சம்பவத்தை சொல்ல நான் பிரயாசப்படுகிறேன். ஓவியத்தை வரைந்து அதை வாங்கி அதை விற்று அதை தன்னுடைய இல்லத்தின் எல்லா செவரிலும் வைக்கிற ஒரு பெரிய பணக்காரரை குறித்து, ஒரு ஓவியரை குறித்து நான் வாசித்து கொண்டிருந்தேன். அந்த கதை இப்படியாய் போகிறது. அவர் உலகெங்கும் சென்று பெரிய பெரிய ஓவியங்களை அதிகமான தொகை கொடுத்து கொண்டு வந்து வைத்து அதை பாதுகாத்து அதுக்கான எக்ஸிபிஷன் செய்கிற ஒரு பெரிய வேலையை அவர் செய்து கொண்டிருந்தார். அவரோடு கூட அவருடைய மகனும் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார். இவருடைய ஓவியங்களில் பிகாசோ ஓவியம், வான் கோஃப் ஓவியம், மொனட் ஓவியம் எல்லாம் அவருடைய கலெக்ஷனில் இருந்துச்சு. அவருடைய மகனும் சேர்ந்து ஓவியத்தில் ஆர்வம் பெற்று அவரும் வரைந்து அவரும் ஓவியங்களை எல்லா கலெக்ஷனும் பண்ணி அவரும் அப்பா கூட வேலை செய்கிறார். அவர் வளர்ந்து பெரியவனாகி மார்க் மிலிட்ரியில் சேவை செய்வதற்காக நாடு அவரை அழைக்கிறது. அவர் மிலிட்ரி சேவை செய்ய போகிறார்.
போர் வேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இவருக்கு ஒரு டெலகிராம் வருது, போரில் உங்கள் மகன் இறந்து போயிட்டான். இவருக்கு மிகுந்த வேதனை. நான் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் இருக்கிறார். அவர் எப்படி மரித்தார் என்று சொன்னால், போரில் நிறைய பேர் உயிருக்காக போராடும் பொழுது அவர்களுடைய உயிரை காப்பாற்றுகிற வேலையை மார்க் செய்திருக்கிறார். தன்னுடைய மகன் இறந்த அந்த டைமுக்கு முன்னாடி அவங்க மனைவியும் இறந்து போயிட்டாங்க. தனிமையாக அவருடைய வீட்டில் இருக்கிறார். நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. கிறிஸ்மஸ் வருகிற அந்த நாட்களுக்காக இருக்கும் பொழுது, எப்படியாவது கிறிஸ்மஸ்க்கு என் பையன் வந்துடுவான், நாங்கள் 2 பேரும் கிறிஸ்மஸை கொண்டாட போகிறோன்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த அப்பாவுக்கு இந்த செய்தி வந்த உடனே மனம் உடைந்து போகிறார். எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி தெரியாது இருக்கும் பொழுது அவர் மிகுந்த வேதனையோடு பார்க்கிறார். கிறிஸ்மஸ் அன்னைக்கு கதவு தட்டப்படுகிறது. இந்த வயதான மனிதன் போய் கதவை திறக்கிறார். ஒரு நபர் அந்த கதவுக்கு முன்னாடி நின்று அவர் உள்ள வரார். அவரை அழைத்து உட்கார வைத்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மார்க், உங்களுடைய மகன் என்னுடைய நண்பன். மிலிட்ரியில் நாங்கள் 2 பேரும் வேலை செய்தோம். என்னை காப்பாற்றும் போது தான் உங்கள் மகன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நான் உங்கள் மகனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். உங்களுக்காக ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த பரிசை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறார். ஒரு ஓவியருக்கு என்ன பரிசு கொடுக்க முடியும்? அதை வாங்குறாரு. திறந்து பார்த்தா தன்னுடைய மகனை நேரடியாய் பார்க்கிற மாதிரி ஒரு படம் வரையப்பட்டு, இது என்னுடைய கையினாலேயே நான் வரைந்தது, என்னுடைய நண்பன் மார்க் எனக்காக உயிர் கொடுத்தார், நான் இதை உங்களுக்கு பரிசாக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து அந்த நாளை செலவழித்துட்டு அங்கேருந்து போகிறார். நம்பிக்கை இல்லாத இருக்கிற ஒரு நேரத்தில் இந்த அப்பா அந்த படத்தை எடுத்து பிக்காசோ, மொனெட், வான் கோஃப் இந்த படத்துக்கு நடுவில் அந்த பையனுடைய படத்தையும் மாட்டுகிறார். நேரம் போகுது, நாட்கள் போகிறது. இப்படி ஒரு நாள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வயசானவருக்கும் சுகவீனமாகிறது, பலவீனமாகிறது. அவர் லாயர்ஸ்லாம் கூப்பிட்டு உயில் எழுதுகிறார். எல்லாம் எழுதி முடிச்சுக்கிறார். அவர் சுகவீனமாகி மரிக்கப் போகிற ஒரு சூழ்நிலை. அவர் மரிப்பதற்கு முன்பாக கோர்ட்டில் தன்னுடைய உயிரை சப்மிட் பண்ணிட்டு அவர் மரித்து விடுகிறார். அவர் மரித்ததை எல்லாரும் அறிவார்கள். அப்போ இந்த கோர்ட் டிக்ளரேஷன் கொடுக்குது, இவர் மரித்து விட்டார். இவருடைய பெயிண்டிங்ஸும் இவர் கலெக்ட் பண்ண பெயிண்டிங்ஸும் வருகிற கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் ஏலம் விடுகிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டது. உலகத்தின் பல பகுதியிலிருந்து எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் ஏலத்துக்காக காத்திருக்கிறாங்க. ஏலம் நாளும் வந்துச்சு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் அந்த ஏலத்தை விடணும்னு சொல்லி அவர் உயில் எழுந்ததுனால கோர்ட் அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறது. ஏலம் விடுறாங்க. முதலாவது நாம் செய்வோம், இந்த பையனுடைய ஃபோட்டோவை தான் ஃபஸ்ட்டு ஏலம் விடணும்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு. உயில் அப்படி தான் சொல்லி அவர் ஏலம் விடுறார். எல்லாரும் பார்க்குறாங்க, நாங்கள் பிக்காசோ ஓவியம், மொனெட் ஓவியம், வான் ஹாஃப் ஓவியம் இதெல்லாம் நாங்கள் வாங்கலான்னு சொல்லி வந்தோம். நீங்கள் இந்த பையன் ஃபோட்டோவை காட்டுறீங்களே, இந்த ஓவியத்தை, இது யார் வாங்குவா அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. யாருமே ஏலத்துக்கு வரல.
ஒருத்தர் வந்தார் வயசானவர். இந்த பையன் எனக்கு தெரியும், என்கிட்ட $10 தான் இருக்குது, இந்த படத்தை எனக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டார். சரி, $10 நம்ம ஏலத்தை ஆரம்பிக்கிறோம். அடுத்தது யாராவது $100 கேட்குறீங்களா, $1000 கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டும் பொழுது கூட்டத்தில் பேசிக்கிறாங்க, இந்த படத்துக்கு போய் $10க்கே பத்தாது, இது வந்து $100 யார் கொடுப்பா, $1000 யார் கொடுப்பான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு தரம் $10, 2 தரம் $10, 3 தரம் $10ன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை அந்த வயசானவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்த மாத்திரத்தில் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அப்பாடி, ரொம்ப நேரமாக இந்த படத்தை யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம், இப்போ ஏலம் ஆரம்பிக்க போகுது, பெரிய பெரிய படங்கள் வரப்போகிறது, அதை நான் வாங்க போகிறேன்னு சொல்லி எல்லாரும் ஆயத்தமாக இருக்கும் பொழுது இந்த ஏலம் விடுறவர் சொல்லிட்டாரு, ஏலம் முடிந்தது என்று சொல்லி. எல்லாருக்கும் ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னங்கய்யா, நாங்கள் உலகத்தின் பல பகுதியிலேருந்து நாங்கள் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறோம், ஏலம் முடிஞ்சிட்டுன்னு சொல்கிறீங்களே, என்ன ஆச்சு? அந்த உயிரெழுத்து வாசிக்கிறார். என் பையனுடைய படத்தை யார் வாங்குறாங்களோ, இயேசுவை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கொடுக்க போகிறோம். பிதா சொன்னது மாதிரி என் பையனுடைய படத்தை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா சொத்தும் எல்லா படங்களும் எழுதி வச்சுட்டாரு. இந்த தாத்தாவுக்கு தான் எல்லான்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. இயேசுவை எடுத்துக்கொண்ட எந்த நபருக்கா இருந்தாலும் இந்த கிறிஸ்துமஸ் சந்தோஷமான கிறிஸ்துமஸா இருக்க போகிறது. இந்த கிறிஸ்துமஸ்ல உங்களுக்கு எல்லாம் நிறைவாய் மாறப்போகிறது. எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற மகிழ்ச்சியான செய்தியை தூதன் கொடுத்தது போல இந்த தூது இருக்கிறது என்பதை நான் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள பிரயாசப்படுகிறேன். அந்த இயேசு உங்களிடத்தில் வரப்போகிறார். டைட்டானிக்கை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த டைட்டானிக் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும் பொழுதே இதுவரைக்கும் மூழ்காத ஒரு கப்பலாக இருக்க போகுதுன்னு சொல்லி தான் இதுக்கான அறிமுகம் கொடுத்தாங்க. எல்லாரும் வந்து ஏறிக்கிட்டாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய பெரிய தொகை கொடுத்து டிக்கெட் வாங்கி முதலாவதாக டைட்டானிக்கில் போகிறேன்னு சொல்லி பெருமையாக ஏறினாங்க. அந்த டைட்டானிக் ஒரு ஐஸ் மலையின் மேலே இடித்து அங்கு கசிவு ஏற்பட்டு தண்ணி வந்துட்டு இருக்கிறது. கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுறாரு, எல்லாரும் லைஃப் போட் எடுத்துட்டு கடலில் போங்க, ஒவ்வொரு லைஃப் போட்டும் 60 பேர் ஏற்றிக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக திறந்து சொல்கிறாங்க. எல்லாரும் படத்தை பார்த்துட்டு பாட்டு பாடிட்டு குதூகலமாக இருக்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலையா? என்ன சொன்னாங்க? இந்த கப்பல் முழுகவே முழுகாது, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லி யாருமே நம்பலை. உங்கள் உயிரை காப்பதற்காக நான் சொல்லுகிறேன், கப்பல் முழுகி கொண்டிருக்கிறது, இந்த பரிசை எடுத்துக்கொண்டு இந்த லைஃப் போட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் தப்பித்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. யாருமே போல. 60 பேர் ஏற வேண்டிய படகுல 15 பேர் மாத்திரம்தான் ஏறினாங்களாம். அப்போனா கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் நம்புகிறாங்க, அதிகமான பேர் நம்பவே இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த உலகம் ஒரு முறை நீரினால் அழிந்தது நோவாவின் காலத்தில். இந்த முறை நெருப்பினால் அழிய போகிறது. நீரினால் அழியும் பொழுது எப்படி நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் மற்ற எல்லா ஜீவராசிகளையும் இயேசு காப்பாற்றினாரோ, நெருப்பினால் அழிய போகிற இந்த உலகத்தையும் அவர் காப்பாற்ற சித்தமுள்ளவராய் இருக்கிறார். டைட்டானிக் கப்பல் முழுகும் பொழுது, அவங்களுக்கு லைஃப் போட் கொடுக்கும் பொழுது
அவங்க நம்பி ஏறினவங்களாம் உயிர் பிழைத்தாங்க. அந்த வார்த்தையை நம்பாதவர்கள், அந்த பரிசை பெறாதவர்கள் கடல்ல, அட்லாண்டிக் கடல்ல உறை தண்ணியில, அந்த ஐஸ் தண்ணியில போய் மரித்து போயிட்டாங்க. மறுநாள் காலை சடலங்களாய் மிதந்தார்கள். நம்பி விசுவாசித்தவர்கள் கரைக்கு சென்று தன்னுடைய புதிய வாழ்க்கையை நடத்தினார்கள். என் நண்பன் என் பேச்சை கேட்கல, என் மனைவி என் பேச்சை கேட்கல, என் தம்பி தங்கச்சி என் பேச்சை கேட்கல, அவங்களுக்கு என் நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. இந்த லைஃப் போட்டில் வந்திருந்தா உயிர் பிழைச்சிருப்பாங்களே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரியே சகோதரியே, சிலுவைக்கு முன்பாக இயேசு தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி மறுபடியுமாய் கடைசி அழைப்பை அவர் கொடுக்கிறார். கடைசி நிமிடத்தில் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட அந்த திருடன், கள்ளன், ஆண்டவரே நீர் பரலோகத்துக்கு வரும்பொழுது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்கிறார், நான் இன்று உனக்கு சொல்லுகிறேன், நீ என்னோடு கூட பரதேசில இருப்பாய் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, கிறிஸ்மஸ் கொண்டாடும் பொழுது கிறிஸ்து இல்லாமல் கொண்டாடுகிறீர்களா? நிறைய சாப்பாடு, நிறைய கேக்கு, நிறைய ட்ரெஸ்ஸஸ், அதையெல்லாம் கொண்டாட்டங்களா? இயேசு இல்லாத கொண்டாட்டம் கிறிஸ்மஸ் இல்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்து உங்களுக்கு ஒரு பரிசாய் வருகிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. இயேசு பிறந்தார். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலும் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் மறுபடியுமாய் பிறக்க ஆசைப்படுகிறார். அவர் பிறக்க நீங்கள் இடம் கொடுப்பீர்களா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தியை, இயேசுவின் பிறப்பை எங்களுக்கு மறுபடியுமாய் ஞாபகப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உம்முடைய பரிசை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நீங்கள் சுத்தப்படுத்தி எங்களையும் உடைய பிள்ளைகளாய் தகுதிப்படுத்தி பரலோகத்துக்கு வர எங்களை ஆயத்தப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட கிரியை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பம், எங்கள் வேலை, எங்கள் எதிர்காலம், எங்களுடைய வியாபாரம் விருத்தி அடைய நீர் ஒவ்வொரு நாளும் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் பிறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட பார்த்து இந்த ஊழியத்துக்காய் தாங்குகிற உதவுகிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சிநேக வேடத்திலும் பாதுகாவலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.